இசையை கத்துக்கிறவங்க நிறைய பேரு, ஆனா இசையை கத்து கொடுக்கறவங்க சிலர் தான். உங்க கலையை கரியரா மாத்துங்களேன். டிவிஜிஸ் ஐமா டிப்ளமா இன் மியூசிக் டீச்சர் ட்ரைனிங் DMTTல உடனே சேர்ந்துடுங்க. பழனி மடம் நில விவகாரத்தில் அறநிலையங்கள், மடங்கள் மற்றும் ஆசிரமங்கள் சம்பந்தப்பட்ட சொத்துக்களின் பத்திரங்கள் பதிவு தொடர்பாக சட்ட விதிகள் இருந்தும் சம்பந்தப்பட்ட சார்பதிவாளர் அதை அப்பட்டமாக மீறியது விசாரணையில் தெரியவந்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி தண்டாயுதபாணி கோவிலுடன் தொடர்புடைய மடத்துக்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் மதிப்பிலான 1.40 ஏக்கர் நிலம் சமீபத்தில் தனியார் பெயரில் பத்திரப்பதிவு செய்யப்பட்டது. இதில் மோசடி நடந்ததாக புகார் எழுந்ததை அடுத்து அந்த பத்திரத்தை நீதிமன்றம் தலையிட்டு ரத்து செய்த நிலையில் இது தொடர்பாக சிபிசிஐடி போலீசார் விசாரித்து வருகின்றனர். மேலும் பழனி போன்று வேறு எந்தெந்த இடங்களில் எல்லாம் கோவில்கள், மடங்கள் மற்றும் ஆசிரமங்கள் தொடர்பான சொத்துக்கள் பத்திரப்பதிவு செய்யப்பட்டுள்ளன என்ற தகவல்கள் திரட்டப்படுகின்றன. அந்த வகையில் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி சார்பதிவாளர் அலுவலகத்தில் இதேபோன்ற ஒரு பத்திரம் பதிவுக்கு தாக்கல் செய்யப்பட்ட விவகாரம் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. இந்நிலையில் பதிவு சட்டத்தின் 22A பிரிவின்படி சமய நோக்கத்துக்காக நிறுவப்பட்ட பராமரிக்கப்படும் அமைப்புகளுக்கு சொந்தமான சொத்தை விற்பனை செய்யும் பட்சத்தில் அரசின் ஒப்புதல் பெறப்பட வேண்டும் என்ற விதியை கவனத்தில் கொள்ளாமலும் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் வழங்கப்பட்ட சொத்து பத்திரங்கள் பதிவு தொடர்பான வழிகாட்டுதல்களை கவனத்தில் கொள்ளாமலும் பழனி தற்காலிக சார்பதிவாளர் செயல்பட்டது விசாரணையில் தெரியவந்துள்ளது.